நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆன்லைனில் ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை முன்வைக்கிறார். ஒன்று தேடுங்கள் என்கிற கட்டளை, இன்னொன்று கொடுக்கப்படும் என்கிறதான ஆசீர்வாதம். இந்த ரெண்டும் இந்த ஒரு வசனத்தில் இருக்கு. இது ஒரு மலை பிரசங்கம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இது மூன்றுமே தேவன் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தப்படக்கூடிய சில ஒத்து வரக்கூடிய சில காரியங்களை நமக்கு அழகாய் உபதேசங்களாய் போதித்திருந்தார். தன்னுடைய சீஷர்களுக்கு முதலாவது அதை சொல்லி, பின்பதாய் தம்மை விசுவாசிக்கிற, தம்மை தேடி வருகிற, நம்புகிற எல்லாருக்கும் அது பொதுவானதாக இருக்கத்தக்கதாக சில காரியங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 6வது அதிகாரத்தில் அவர் ஒரு சில காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். என்னென்ன காரியங்கள் என்று சொன்னால், தர்மம் செய்கிறது குறித்தும், ஜெபம் பண்ணுறது குறித்தும், உபவாசிக்கிறதை குறித்தும், மற்றும் நம்முடைய பொக்கிஷம் எது என்பதை குறித்து அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கடைசியாக ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். கவலைப்படாதீர்கள். கவலை இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய நோய் என்னன்னா, ஆவிக்குரிய வட்டாரத்தில் கவலை தான். எதை குறித்தாச்சும் யோசித்து அது நிமித்தமாக கலங்கி புலம்பி அழுது சோர்ந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம மிகுந்த வருத்தத்துக்குள்ளே போய், தடுமாற்றத்துக்குள்ளே போய் அப்படி தேங்கி நிற்கிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். ஆண்டவர் இந்த இடத்துல 3 இடங்கள்ல 25 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்கும் 3 இடங்கள்ல கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தையை குறித்து நமக்கு ஆறுதலாய் பேசுகிறார். கவலைப்படாதீர்கள். நிகழ்காலத்துக்கு நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். 25வது வசனத்திலையும் 31வது வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம், கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்தை குறித்து நம்முடைய தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கடைசி வசனத்தில் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். இந்த கவலை நமக்குள்ள வரும்போது தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவு விரிவடைகிறது. தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் விரிவடைகிறது. செபிக்க முடியாம போகும், வேதத்தை தியானிக்க முடியாம போகும், அவர் ஆராதிக்க முடியாம போகும், சோர்ந்து போய் சில நேரங்கள் நமக்கு சலிப்பு தட்டும். எவ்வளவுதான் இந்த ஆண்டவரை தேடுறோம், தேவ சமூகத்துக்கு போறோம், ஊழியம் செய்யறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்குது என்று சொல்லி சலித்து போகும். சில பேர் அதுல பின்மாற்றமா போகக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இது பிசாசு நமக்கு எதிராக பயன்படுத்துகிற ஒரு தந்திரம். இவைகளை முறியடிக்கணும். இவைகளை முறியடித்து மேற்கொண்டு வரும்போது தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். எதை தேட வேண்டும்? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவன், அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது தேவன். தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் வரலையே. அல்லேலூயா. எஸ். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல், ஆண்டவரை நேசிக்காமல் வேறு எதற்கெல்லாம் நாம் நேரங்களை செலவிடுகிறோமோ, எதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டாதவைகள். கர்த்தர் அவைகளை அருவருக்கிறார். இதே காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும், லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் அழகா சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அவர் ஒருவரால் தான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும். அவர் ஒருவரால் தான் நம்ம சமாதானத்தோடு இருக்க முடியும். அவர் ஒருவரால் தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அவர் ஒருவரால் தான் நாம் ஜெயம் பெற முடியும். அவர் ஒருவரால் தான் நாம் வெற்றி பெற முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் பார்ப்போம். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கும்போது நமக்குள்ள இப்படிப்பட்டதான கவலைகள் வராது. இந்த செய்தி அநேக நேரங்களில் நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் இன்னும் நாம் வளர வேண்டிய சில காரியங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறபடினால நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும். ஒரு செக்லீஃப் எடுத்துங்களேன். ஒரு செக்லீஃப், வங்கி காசோலை
அதில் நம்பர் 1 என்று எழுதி அதன் பின்பதாக நீங்கள் எத்தனை பூஜ்ஜியங்களை சேர்த்தாலும் அத்தனைக்குமே அது மதிப்பு கூடிக்கொண்டே போகும். 1 அப்படின்னு எழுதி அது பக்கத்தில் ஒரு 0 போட்டிங்கன்னா 10, அது பக்கத்தில் இன்னொரு 0 போட்டால் 100, அது பக்கத்தில் இன்னொரு 0 போட்டால் 1000, எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். ஆனால் அந்த 1 என்பதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த செக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், மதிப்பு இல்லாமல் போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எந்த காரியத்தை செய்தாலும் அவற்றில் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் எடுக்க முடியாது. எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக இருக்கணும். நம்ம எந்த காரியம் செய்தாலும், எதை நோக்கி போய் கொண்டிருந்தாலும், எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து செபிக்கும் போது அதற்கான ஞானத்தையும் ஆலோசனையும் வழிநடத்தலையும் தேவன் தந்து யார் மூலமாய் செய்கிறார், எப்படி செய்கிறார், எது நிமித்தம் செய்கிறாரோ நமக்கு தெரியாது, அந்த காரியத்தை மிக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோம். எத்தனை பேர் எத்தனை விதமான கவலையோடு வந்து உட்கார்ந்துருக்கோம் நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய நேரங்களில் நம்ம இந்த கவலைப்படுறதுனால நமக்குள்ள ஒரு விதமான பயம் வந்துடுது, பதட்டம் வந்துடுது. நமக்குள்ளே சில கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்குது. நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. எந்த டவுட் வேண்டாம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்வார். இரண்டாவதாக அவருடைய ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய ராஜ்யம் என்பது என்ன என்றால் அவருடைய ஆளுகையை குறிக்கிற வார்த்தை. பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் சர்வற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ள நாம இருக்கும்போது, அதை குறித்து தியானிக்கும் போது, அதை நோக்கி போகும்போது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி தேவனை விசுவாசித்து அவர் அருகிலே நெருங்க முயற்சி செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் நம் அருகில் வருகிறது. அதே மனிதன் அந்த விசுவாசத்தில் தேறினவனாக மாறி என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது நடப்பதில்லை, எனவே என் தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் என்ற முழு நிச்சயத்தோடு நம்பும் போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் கட்டப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்மில் அநேக பேருக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஒரு நேம் விசுவாசி. ஆனா எத்தனை பேர்த்துக்குள்ள பரிபூர்ணமான விசுவாசம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பரிபூர்ணமான விசுவாசம் வேணும். மனுஷரால் கூடாதவைகள் தான், தேவனால் கூடாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அவர் தந்தது, இந்த மேன்மை அவர் தந்தது, இந்த உயர்வு அவர் தந்தது, இந்த கனம் அவர் தந்தது, இந்த புகழ் அவர் தந்தது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உடுத்தி இருக்கிற உடை அவர் தந்தது, நம்ம பார்க்கிற வேலை அவர் தந்தது, நமக்கு இருக்கிற உத்தியோகம் அவர் தந்தது. எல்லாவற்றையும் தந்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தர மாட்டாரா? எதிர்பார்த்த காரியத்தை செய்ய மாட்டாரா? நம்ம எதிர்நோக்கி இருக்கிற ஆசீர்வாதத்தை தர மாட்டாரா? எல்லாவற்றையும் செய்ய உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே கட்டப்படணும். மூன்றாவதா அவருடைய நீதியை தேடணும். அவருடைய நீதி என்பது ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். ரோமர் 3:22 வாசிக்கிறோம், அவரை பற்றும் விசுவாசமே நீதி. அவரை பற்றும் விசுவாசம் நீதி. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். கண்டு விசுவாசிப்பது அல்ல விசுவாசம், காணாமல் விசுவாசிப்பது விசுவாசம். என்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு நான் கண்கூடா பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நம்பிக்கை. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அது நடக்கல, ஆனாலும் கர்த்தர் செய்வாருங்கிறதா விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தாசன் ஆபிரகாமை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 18 முதல் 21 வசனங்கள்ல தான் நம்புகிறதுக்கு எதுவும் இல்லை, விசுவாசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் கர்த்தரை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தான் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் ஒருத்தர் தான் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார், தேவனோடு கூட சஞ்சரித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. காரணம் இவைகள் ரெண்டுத்திலையும் ஒரு விசுவாசம் உண்டு. விசுவாசம் இல்லாமல் யார் பக்கத்திலும் நம்ம போகிறது கிடையாது. நம்ம ஆண்டவர் பற்றும் விசுவாசம் தான் நீதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இதைய எப்படி ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாசத்தினாலே நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும். இந்த விசுவாசம் இல்லாத பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேட முடியாது.
இந்த விசுவாசத்துல நமக்கு சில குறைபாடுகள் இருக்கிறபடினாலே, பூரணமான விசுவாசம் இல்லாதபடினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த விசுவாசம் இன்னும் நமக்கு பூரணமாக தேவை. இந்த விசுவாசம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம். இது நமக்கு தெரியும். Faith is the basic foundation of Christianity. கிறிஸ்தவத்திற்குரிய அடிப்படை ஆதாரம் அதுதான். ஆனா இதை குறித்து நம்ம கவலைப்படுறது இல்லாம உலக காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுறோம். இந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, first be concerned about God's kingdom and his righteousness, and all of these things will be provided for you as well என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அக்கறை கொள்ளுங்கள், அதை குறித்து நீங்க கவலைப்படுங்க, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும். காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கணும்னு சொன்னா கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃப்ரீயா தான் கொடுப்பான், ஆமாவா இல்லையா? அது போலதான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி போகும்போது நாம் எதையெல்லாம் குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோமோ, எதையெல்லாம் குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, தவித்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாவற்றையும் கொடுக்க நம்முடைய தேவனாலே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எதெல்லாம் நம்மளுடைய காரியமா இருக்குன்னா, இன்னைக்கு வர ஜப குறிப்புகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான ஜப குறிப்புகள் குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண தடைகள், வியாதி, கடன்கள், வேலை, வீடு, தொழில் விருத்தி, இவைகளுக்காக தான் நம்ம தேடுறோம். இவைகள்லாம் நமக்கு தேவைதான். அதை எப்ப எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அதை மிக சரியாய் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது வெறுமையாய் போகல, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானால், அவரை நேசிக்கிற, அவரை நம்புகிற, அவரோடு கூட நெருங்கி உறவாடுகிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது. முதலாவது தேவன், அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி இவைகளை தேடும்போது அப்பொழுது எவைகளெல்லாம் எதை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம், எதன் மேல் நம்ம கவனம் வைத்திருக்கிறோம், அவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும். இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும்னாலே ஆசீர்வாதம் தான், அதுல கூட கொடுக்கப்படும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கவலைகள் எல்லாம் உதறி தள்ளிட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். ஒரு ஆய்வு கட்டுரை இப்படியா சொல்லுது, ரிசர்ச் ரிப்போர்ட், 40% ஜனங்கள் நடப்பதற்கு சாத்தியமில்லாத காரியங்களை குறித்து கவலைப்படுறாங்களாம். கவலை குறித்து ஒரு ரிப்போர்ட், ஆய்வு அறிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதை நான் வாசிச்சேன். 40% பேர் நடப்பதற்கு சாத்தியமில்லாத காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள். 30% பேர் நடந்து முடிந்த இனி செய்வதற்கு ஒன்றுமில்லாத காரியங்களை குறித்து கவலைப்படுறாங்க. 12% பேர் பிறர் தன் மீது சுமத்தும் உண்மையில்லாத குற்றச்சாட்டுகளுக்காக, பிறர் நம் மீது சுமத்தும் உண்மையில்லாத குற்றச்சாட்டுகளுக்காக கவலைப்படுறாங்க. 10% பேர் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நிமித்தம் மன அழுத்தத்துக்குள் போய் கவலைப்படுறாங்க. 8% பேர் எதிர்நோக்கி இருக்கும் உண்மையான பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுறாங்க. இப்போ எனக்கும் ஒரு கவலை இருக்கு, தலைப்பே கவலை தான். அதை நான் சரியாக போதிக்கிறது எனக்கு ஒரு கவலை. இப்போ நமக்குள்ள ஒரு கவலை இருக்கும், இந்த கொரோனா எப்போ முடிவுக்கு வரும், சபைகள் வழக்கம் போல எப்போ இயங்குங்கிறதுல ஒரு கவலை இருக்கு. அதை தாண்டி நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் காரியங்கள், அவருடைய உடல்நிலைகள், அவருடைய எதிர்காலங்கள், நம்முடைய சில கடன் பிரச்சனைகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வைப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய நீதி நமக்குள்ள வரத்தக்கதாக அவரை நோக்கி நாம் போவோம், அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது ஒரே வார்த்தையில் முடிக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஏன்னா விசுவாசம் என்ற ஒன்றுதான் அந்த ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நடத்துது. மத்தேயுல முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்று பிரித்து பேசின தேவன் லூக்கா 12:31 வாசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று தெளிவாய் சொல்லியிருக்கார். அதுக்கு அஸ்திபாரம் விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நெருங்கி நாம் போகும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரும், தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும், தேவனுடைய வழிநடத்தல் நம்மளோடு கூட இருக்கும், அவருடைய பிரசன்னம் நம்மளை வழி நடத்தும், அவருடைய அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும், அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை வழி நடத்தும் போது எந்த இடத்துல இடறுதல் இருக்காது,
தவறுதல் இருக்காது, எந்த இடத்துல தடை இருக்காது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்காது, எந்த இடத்துல குழப்பம் இருக்காது, போராட்டம் இருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிற தெய்வம். கர்த்தர் என்னை தன்னுடைய பரிசுத்த குமாரனுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். நான் அவருடைய பார்வையிலே நீதிமான். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமானுடைய சிரசு மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் உங்களை மன விருப்பத்தின்படி தந்தருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பலிக்கும், நடக்கும். எப்போ கவலைகளை உதறி தள்ளிட்டு, சில சூழ்நிலைகளை உதறி தள்ளிட்டு, எதை குறித்தும் கலங்காம பாரத்தை சுமக்குகிற கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய பாரத்தெல்லாம் வச்சுட்டு, கவலையெல்லாம் வச்சுட்டு கர்த்தரை நோக்கி நம்ம முன்னேறும் போது, அனுதின செபத்தின் மூலமா, வேத வசனத்தின் மூலமா, வேத தியானத்தின் மூலமா அவரோடு கூட ஐக்கியப்படும் போது, உறவு கொள்ளும் போது, அவர் நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுவோம். ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். யார் மீது வைக்கணும்? அவர் மீது வைக்கணும். வேதத்தில் மரியாள் அப்படிங்கிற ஒரு அம்மாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு, அந்த குடும்பத்தை சேர்ந்த மரியாள். அந்த அம்மாவை குறித்து அநேக நேரங்களில் வேதங்களை வாசிக்கும் போது அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் இயேசுவின் பாதத்தருகே இருந்தார். இயேசுவின் பாதத்தில் விழுந்தால், இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் நிரப்பினால், தலைமயிரினால் இயேசுவின் பாதத்தை துடைத்தால் என்று அவருடைய பாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அவருடைய பாதத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்து இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில். பிரச்சனைகளுக்கு மத்தியில், கவலைகளுக்கு மத்தியில் அதை எப்படி நம்ம சரியாக்குறது அப்படின்னு நம்மளுடைய சுய நீதியில தேடக்கூடாது. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். நம்முடைய சுய நீதி அழுக்கான கந்தை, அவருடைய நீதி தான் நம் மீது பலிக்கும். அதுதான் தேவ நீதி. அந்த சோதனைகளுக்கு மத்தியில் என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள பரலோக ராஜ்யத்தை கட்டும், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு தகுதிப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு விலகாது. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்ன தேவன் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், மனுஷன் அல்ல, மனம் மாற. அவர் உயிரோடு எழுந்த கர்த்தர். இன்றைக்கும் மகா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறவர். ஆனால் சில நேரங்களில் தாமதிக்கும். அது ஏன் செய்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். பல விஷயங்கள் நமக்கு ஆண்டவர் வெளிப்படையாக காண்பிப்பார். சில விஷயங்கள் அவர் மறைத்து வைப்பார். எல்லாம் நன்மைக்கே அவர் மறைத்து வைப்பார். ஒரு தாய் தன்னுடைய மகளோடு கூட பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த மகளுக்கு பசி எடுக்கும் என்று சொல்லி ஏற்கனவே ஆப்பிள் பழத்தை வாங்கி அந்த குழந்தை கையில் கொடுத்துருந்தாங்க. அந்த குழந்தை அதை சாப்பிட்டுக்கிட்டு வந்துச்சு. குழந்தை சாப்பிட்றத பார்த்தா அந்த அம்மாவுக்கு பசி எடுத்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாங்க, நீ சாப்பிட்ற ஆப்பிளில் எனக்கு ஒன்று கொடுமான்னு சொல்லும்போது 2 ஆப்பிள் வச்சுருந்த அந்த பிள்ளை டக்குன்னு 2த்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டம், திகைப்பு. நம்ம தானே வாங்கி கொடுத்தோம், நாம் கேட்குறோம், நமக்கே இந்த பிள்ளை கொடுக்கலையே அவங்க நினைக்கிறாங்க. அந்த குழந்தை அந்த 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொல்லிச்சு, அம்மா இந்த 2 ஆப்பிளில் இதுதாம்மா இனிப்பாக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்கம்மான்னு. அந்த அம்மா எடுத்த முடிவு தவறான முடிவு. தன்னுடைய குழந்தை குறித்து அவள் நமக்கு தரமாட்டாளோ அப்படிங்கிற ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை இனிப்பான சுவையான மேன்மையான பொருளை தரணும் என்னுடைய அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி இனிப்பான பொருளை கொடுத்துச்சு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான். சில நேரங்களில் தாமதிப்பார், நாம எதிர்பார்த்தது போல நடக்காது தான். ஆனா அவர் எதை செய்தாலும் அதை மிகச் சரியாய் செய்வார், மிக நேர்த்தியாய் செய்வார். அதில எந்த குறையும் காணப்படாது. கர்த்தரின் ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும். அதனோட அவர் வேதனை கூட்டார். நாம நம்முடைய சுய முயற்சியில போகும்போது தான் சில பிரச்சனைகளும் சில தடைகளும் குழப்பங்களும் வரும். எல்லா கவலைகளையும் அவருடைய பாதத்தில் வச்சிருவோம். நம்ம இந்த பூமியில வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. மண்ணான நமக்குள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். நமக்குள்ள அவருடைய சுவாசத்தை தந்து நம்மளை ஜீவ ஆத்மாவாய் மாற்றியிருக்கிறார்.
இன்றைக்கு வரைக்கும் அவரை நம்ம மேன்மைப்படுத்திருக்கிறார். எந்த இடத்துல நம்ம விற்க போட்டு போக விடலை. இந்த லாக்டவுனில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னது போல, நம்முடைய ஏரியாக்களில் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரியம், லாக்டவுனுக்கு முன்னாடி கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தான் இருந்துச்சு, ஆனால் லாக்டவுனில் கர்த்தர் திருப்தியாக நடத்தினார்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் கவலைப்படணும்? எதை குறித்து கவலைப்படணும்? நம்மை ஆளுகை செய்கிறவர் ராஜாதி ராஜா, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிற தேவன், இருளில் இருந்து அழைத்து வந்து நம்மை வெளிச்சத்திலே நடத்தி கொண்டிருக்கிற தேவன். நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம், சோர்ந்து போக வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பாதத்தில் வச்சிருவோம். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை குறித்து அவருக்கு ஒரு தேர்தல் இருக்கு, ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஆனா நாம இன்னும் அவரோடு கூட நெருங்குவதற்கு இந்த கவலை ஒரு தடையா இருந்துடக்கூடாது. இதை குறித்து யோசிச்சு 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 சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் என் தேவன் எவ்வளவு பெரியவன் காண்பிக்க முடியும். அதனால தான் சொன்னார், அவர் எதிர்காலத்துக்கும் சொன்னார், நிகழ்காலத்துக்கும் சொன்னார், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவோம், அவரை முதலாவது தேடுவோம். அனுதினமும் அதிகாலையில எழுந்து முதல் தரப்பட்ட நேரத்தை அவர் கொடுப்போம். வேதத்தோடு அவர் பாதத்தில் அமருவோம், உட்கார்ந்து வாசிப்போம், அவர் நேசிப்போம். அவருடைய சமூகத்துக்கு போய் நாம பண்றது ஜெபம். அவர் நம்மளோட கூட பேசுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். அவர் நம்மளோட கூட பேசுவார். அந்தந்த நாளுக்குரிய பலனை எப்படி செயல்படுத்தணும், எப்படி மேற்கொள்ளணும், எல்லாவற்றையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வம். அவர் உயிருள்ள தெய்வம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது கிடைக்கும் பாருங்க ஒரு பலன், ஒரு அபிஷேகம், ஒரு சந்தோஷம். வேற யாரும் இந்த உலகத்தில் அதை தர முடியாது. கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு தேவைதான். சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட பிரியமா எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். ஞானத்தை கொடுத்த தேவன் இலவசமாய் அவருக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆயுசு நாட்களையும் கொடுத்து மேன்மையும் புகழையும் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நம்ம தேடும்போது, விசுவாசத்தோடு அவருடைய அருகில் நெருங்கி போகும்போது, என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை என்கிற நிச்சயத்துக்குள்ள வரும்போது, அதை நோக்கி போகும்போது நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் திருத்தி கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வரும்போது, அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுது? அப்பொழுது, அந்த சூழ்நிலையில் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கட்டளை தேடுங்கள். அனுதினமும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அனுதினமும் அவரை பிரியமா தேடணும், ஆசையா தேடணும், வாஞ்சியா தேடணும். கடமையேன்னு போய் உட்காந்துடக்கூடாது. ஆசையா அவரை தேடும்போது அவரும் ஆசையா நம்மிடத்தில் செயல்பட நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதனால எதை குறித்து நம்ம கவலைப்படணும் இல்லை. இதை குறித்து யோசிச்சு கொண்டு அதை குறித்து யோசிச்சு கொண்டு குழம்பி தவித்து புலம்பி என்ன செய்யறது தெரியாம நம்மளுடைய சந்தோஷமும் போய் நம்ம குடும்பத்து நபர்களுடைய சந்தோஷமும் போய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள போகாதபடிக்கு திடகாத்திரமா விசுவாசத்தோடு இருப்போம். தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அவருடைய சித்தத்தின்படி ஒரு அற்பமான முடிக்கு தேவன் அவ்வளவு கனத்தை கொடுப்பாரானால் நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள்.